இந்த நாளின் செய்திக்காக தானியேல் 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பாபிலோன் சாம்ராஜ்யம் உலக வரலாற்றில் ஒரு பொற்காலம். அந்த சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகர் பெயர் நேபுகாத் நேச்சார். அவர் உலக நாடுகளை எல்லாம் பிடித்து அந்த நாடுகளில் உள்ள ஞானிகள் கல்விமான்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அவர் பலப்படுத்தி கொண்டார். அந்த நாட்களில் தான் எருசலேம் என்கிற அந்த யூதா தேசத்தையும் அவர் சிறைப்பிடித்திருந்தார். அதிலிருந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களை தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான பதவியில அவர் வைத்திருந்தார். அப்ப நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல ஒரு முறை தூரா என்கிற சமபூமியில 90 அடி உயரமுள்ள ஒரு பொற்சிலையை அவர் வைத்து அந்த 120 தேசங்களிலும் உள்ள தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர் மற்றும் பலவிதமான உத்தியோகஸ்தர்களை அழைத்தார். அதாவது இந்த 120 தேசங்கள்லையும் உள்ள உயர் பதவியில் இருக்கிறவங்க, ஐஸ்வர்யவான்கள், செல்வாக்கான நபர்களை அந்த சமபூமியிலே இந்த ராஜா கூட்டி சேர்த்தார். 5வது வசனத்தை பாருங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். எவனாகிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான கீதவாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் தாழ விழுந்து பொற்சிலை என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டாங்க. அந்த பொற்சிலையை பணிந்து கொள்றது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி விழுந்து பணிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ராஜா சொல்லிட்டார், விழுந்து பணிந்து கொள்வோம்ட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல? விழுந்து பணிந்து கொள்ளல. அவங்க நேரா நிக்கிறாங்க. அப்படி நிக்கணுமா? இப்படி விழுந்து பணிந்து கொள்றதுல என்ன ஆயிரப்போகுது? இவங்க வெறப்பா நிக்கிறாங்க. அப்ப சில பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 12வது வசனத்துக்கு வந்து பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். நம்ம வேற தேவர்களுக்கு முன்பாக பணிந்து கொள்ள கூடாது அப்படின்னு வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டோம்னா ஆண்டவரை தவிர வேற எந்த சடங்காச்சாரங்கள்லையும் விக்கிரக ஆராதனையிலையும் நம்ம ஈடுபட கூடாதுன்னு வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 14வது வசனம். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் ஏன் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறீங்க? 15வது வசனம். இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாக்கியங்களின் சத்தம் நீங்க கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலைய பணிந்து கொண்டீங்கன்னா நல்லது. பணிந்து கொள்ளலனா அந்நேரமே அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கத்தக்க தேவன் யார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 17வது வசனம் பாருங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். பாத்தீங்களா என்ன கம்பீரமா சொல்றாங்கன்னு? பாத்தீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க
வல்லவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவது. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் மூண்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் சூளையை சாதாரணமான சூட்டை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு 22வது வசனம் பாருங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடி இருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தூக்கிட்டு போனவங்கள அக்கினி சூளை என்ன செஞ்சிருச்சு? கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிகளை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு வித்தோம்? ஆமா ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய். விடுதலையாய் என்ன அர்த்தம்? ஏற்கனவே எப்படி போடப்பட்டாங்க? கட்டுண்டவர்களா. இப்ப அந்த கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கலன்று போச்சு. அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு. 27வது வசனம் பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மனுஷரும் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. அந்த 3 பேருடைய சரீரங்களின் மேல் அக்கினி. அக்கினியினுடைய தன்மை என்ன? எரிக்கும். அந்த தன்மை அவர்களிடத்துல. அடுத்து பாருங்களேன், அவர்களுடைய சால்வைகள், அவங்கள கட்டி இருந்த கட்டு என்ன செஞ்சிருச்சு? எரிஞ்சு அந்து போச்சு. சால்வை. சால்வை எது? மேல போட்டிருக்கிற ஒரு துண்டு தான் சால்வை. அப்ப இவருடைய உள்ளாடை வெளியாடை மேல இருக்கிற சால்வை கூட என்ன செய்யல? இவங்க எரிஞ்சு போகலங்கிறது ஒரு இது. இவங்க மேல இருந்த சால்வை கூட என்ன செய்யல? எரியல. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். அக்கினியின் மனம் அவரிடத்தில். நீங்க இந்த துணி அயன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை மோந்து பாருங்க, ஒரு சூட்டு வாடை என்ன செய்யும்? அந்த மனம் கூட அவரிடத்தில் என்ன செய்யல? வீசல. 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு. பாத்தீங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும், நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு. நம்மளை பார்த்து, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதமான கிரியைகளை பார்த்து. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் இப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல். கவனிங்க, என்ன ஒரு நல்ல சாட்சி பாருங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர. உங்க தேவன் யாரு? இயேசுதான் என் தேவன், என் ஆண்டவர், என்னுடைய குலதெய்வம் இயேசு அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தங்கள் தேவனை தவிர. அப்ப நம்ம தேவனை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வணங்க கூடாது. அதுதான் முக்கியமான கான்செப்ட். புரியுதா? தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. யாரையே நம்பி? இயேசுநாதரையே நம்பி. சுகத்துக்கு யாரை நம்பணும்? கடன் பிரச்சனை தீர யாரை நம்பணும்? குடும்ப சூழ்நிலை மாற யாரை நம்பணும்? சமாதானத்துக்கு யாரை நம்பணும்? ஆசீர்வாதத்துக்கு யாரை நம்பணும்? தான் அவங்களுடைய குலதெய்வம் சுகந்தர் தான். புரியுங்களா? அவங்க குலதெய்வம் காசு நிறைய தருதான். புரியுங்களா? திருப்பதிக்கு போனா திருப்பம் வருமா? புரியுங்களா? அவங்க லட்ட காப்பாத்துறதுக்கே அவங்களால இப்ப முடியல, பாவம். புரியுங்களா? அந்த கோயில்ல அற்புதம் நடக்குதான். புரியுங்களா? இங்க சொல்றாரு பாருங்க நேபுகாத்நேச்சார், அவர்கள் தேவனை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ள மாட்டோம்னு வைராக்கியமா இருந்தாங்க. அவர்கள் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். யாருக்காக?
யாருக்காக சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க? இந்த 3 பேரும் வாழ்க்கையை யாருக்காக ஒப்பு கொடுத்திருந்தாங்க? இயேசுக்காக. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அவர்கள் தங்கள் சரீரங்களை என்ன செஞ்சாங்களா? ஒப்பு கொடுத்திருந்தாங்க. எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? சாவுக்கு தான். ராஜாவே, நீ நினைத்தன பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்படின்னா உன்னை அக்கினி சூளையில போடுவேன். போட்டுக்கோம். எரிஞ்சு சாம்பல் ஆயிருவீங்க. சாம்பல் ஆயிரும். உனக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்க வேண்டாம். ஒண்ணும் கிடைக்காது. கிடைக்க வேண்டாம். உன்னை அசிங்கப்படுத்துவோம். படுத்திக்கோங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். ஒதுக்கி வச்சிருங்க. சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க, தேவன் யாருக்கு தம்முடைய தூதரை அனுப்பி தாசரை விடுவிப்பார்? வேதம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை. இப்ப அடுத்து இன்னும் கிளைமேக்ஸ் பாருங்களேன். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் ஜாதியானும் பாஷைக்காரனும் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. கடைசி எல்லாத்தையும் சேர்ந்து வாசிப்போமா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும். சொன்னது யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா? எங்க இப்ப நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம பெருமையா பேசுறதுல பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆண்டவரை தானே பெருசா பேசுவோம். எங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார், எங்க ஆண்டவரை. ஆனா சொல்றது யாரு? இப்ப அதாவது உங்களை என் கைக்கு தப்புவிக்கத்தக்க தேவன் யாருன்னு கேட்டவன் சொல்றான். அந்த தேவனை போல ரட்சிக்கிறதற்கு இந்த உலகத்துல வேறே தேவன் இல்லை. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். அதாவது அற்புதம்னா ஏதோ நமக்கு மட்டும் நடக்கிறது அற்புதம் கிடையாதுங்க. அது நம்மளை சுத்தி இருக்கிற 4-5 பேரை பாதிக்கணும். அதுக்கு பேர் தான் அற்புதம். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு நமக்கு ஏதாவது கிடைச்சிடாதான்னு நினைக்கும். நமக்கு வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டிய காரியங்களை தேவனால் நடத்த முடியும். ஆனா அவர் எந்த டைமிங்க்கு காத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேர் என்ன செய்யணும்? அவன் ஆச்சரியப்பட்டு அவன் சொல்லணும், இவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காருன்னு. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமா. சோ இந்த சம்பவத்தை அந்த 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர், நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர், நம்மை உயர்த்த வல்லவர், நமக்கு என்ன வேணாலும் செய்ய நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். 2வது, நாம் ஆராதிக்கிறவர் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் தேவன். நாம் ஆராதிக்கிறவர் அல்லது நம்முடைய தேவன் யார்? யாரெல்லாம் அவர் ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன். சும்மா பேருக்கு நானும் கிறிஸ்தவன் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் அவர் தேவன் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரையும் படைச்சது அவர் தான். போஷிக்கிறது அவர் தான். வானத்துல மழையை ஊற்றுகிறது அவர் தான். சூரிய வெளிச்சத்தை தர்றது அவர் தான். காப்பாத்துறது அவர் தான். என்ன இருக்கிறது அவர் தான். என்ன, ஆனால் யாருக்கு அவர் தன்னை தேவனாய் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்? யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அதைத்தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரி, 3வது, தப்புவியாமல் போனாலும், நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனாலும் அவரைத்தான் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். இந்த 3 குறிப்புகளை நான் உங்களோட வேகமா பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் காரியம் என்னது?
நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க, நம்மை தப்புவிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி? புரியுதா? இப்ப நம்ம ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அவர் செய்யாததுனால அவரால் செய்ய முடியாதுன்னு கிடையவே கிடையாது. பல நேரம் நம்முடைய தேவைகளை நினைத்து நாம் துவண்டு போகிறோம். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வாயிலிருந்து வர்ற துதி என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், அவர் எங்களை உயர்த்த வல்லவர், அவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவர், அவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். வேதத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு மகிமையான மகத்துவமான காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு. ஆபிரகாம் சாராளுக்கு 100 வயதுல கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லவர். அப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இந்த தேவ மனிதர்கள்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன யோசேப்ப கர்த்தர் சிறையிலிருந்து கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வைத்தார். எகிப்துல அடிமைகளா இருந்த அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக 10 வாதைகளை அனுப்பினார். இந்த ஜனங்களை விடுவிக்க சொல்ற அந்த தேவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பார்வோனுக்கு அந்த தேவன் யாருங்கிறத தேவனே காட்டினார். எகிப்துல இருந்து அவ்வளவு தண்ணி ரத்தம் ஆயிருச்சுங்க. நதியில இருக்கிற தண்ணி ரத்தம், வீட்டுல குடத்துல இருக்கிற தண்ணி ரத்தம், செம்புல இருக்கிற தண்ணி ரத்தம், தேப்ப திறந்தா ரத்தம், தொட்டில பார்த்தா ரத்தம். 3 நாள் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, தேசமே தவிச்சு போச்சு. இந்த தண்ணி எல்லாம் ரத்தமானதுனால தண்ணிக்குள்ள இருந்த தவளை எல்லாம் எங்க வந்துருச்சு? வீட்டுக்குள்ள வந்துருச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் புழுதி எல்லாம் பேனாச்சு. பேன் பார்த்திருக்கீங்களா? பேன் இப்பெல்லாம் பேன் தொல்லைகள்லாம் நிறைய பேருக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேன் ஊறுற அளவுக்கு காடு அடர்த்தியா இல்லை. அதனால அதுக்கு பிழப்பு இல்லாம என்ன செஞ்சிருச்சுங்க, இறங்கி ஓடியா போயிடுச்சுங்க. ஆமா, அதுக்கும் ஒரு தன்மானம் இருக்கு. இவ்வளவு அடர்த்தியான காடுகள்ல தான் நாங்க குடியிருப்போம், கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது இதுலலாம். அதனால பெண்கள் பெண் தொல்லையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தபடியினால் கர்த்தரை சோதரிப்போம். அப்புறம் மாடுகளுக்கெல்லாம் கொப்பளம் வந்துச்சு, மனுஷனுக்கு கொப்பளம் வந்துச்சு. கல் மழை, அக்கினியும் கல்மழையும் விழுந்தது. வெட்டுக்கிளிகள் வந்து பசுமையான மரங்கள் புற்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துச்சு. 3 நாள் தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். எல்லாத்துக்கும் மேலாக எகிப்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்தது. இதெல்லாம் பார்த்து பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான். எல்லாம் சந்தோஷமா கிளம்பி காட்டு பகுதியில் வந்துட்டா, இவனுக்கு 24 மணி நேரம் கழிச்சு தான் பிள்ளைக்கு எல்லாம் சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜனங்களை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள சும்மா விடக்கூடாது, நம்மளை என்ன பாடுபடுத்திட்டாங்க, அவங்கள நம்ம எல்லாத்தையும் கொன்றணும்ட்டு வெறித்தனமா வர்றான். ஆண்டவரும் வாடா 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 வாடான்னு கூப்பிட்டு வந்து செங்கடலின் நடுவுல வச்சு சமாதி கட்டிட்டாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தார்னு. 40 வருஷம் மன்னாவை கொடுத்தார். இறைச்சி கேட்டாங்கன்னு 3 மாசம் காடக்கறி கொடுத்தார். எந்தெந்த சத்துருக்களோடலாம் யுத்தம் பண்ணாங்களோ ஒவ்வொரு யுத்தமும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் தான், ரொம்ப அற்புதமா நடக்கும். சத்துருக்களை ஓட ஓட ஆண்டவர் துரத்தினார். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா யுத்தம் முடியணும். அது அந்த காலத்தினுடைய யுத்த முறை. 6 மணிக்கு சங்கு ஊதிடுவாங்க,
யுத்தம் எந்த நிலையில இருந்தாலும் நிக்கணும். ஆனா இவர்கள் தங்களுடைய சத்துருக்கள் மேல் நீதி சரி கட்டுற வரைக்கும் அந்த சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவரா அங்கே நிப்பாட்டி வச்சுட்டார். இவனும் சாயந்தரம் 6 மணி வரும் 6 மணி வரும் 6 மணி வரும்னு பார்க்கறான், முடியல, அடி வாங்கி முடியல. அந்த அளவுக்கு தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் அற்புதமாய் கிரியை செய்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தபோது குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்னும் அவர் என்னதான் செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவித்தான் வேதம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை? எந்த காரியத்துக்கும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய வசனம் இந்த ஒண்ணுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது, ஓஹோ கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது, ஆமென், என் தேவனால் கூடாதது, கூடாதது, ஆமென், என் இயேசுவால் கூடாதது, கூடாதது இல்லையே. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை தாண்டி உங்க மனசு போகவே கூடாது. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது, நாம் ஆராதிக்கிற தேவன் யாரை தப்புவிக்கிறார்? அதாவது தானியேல் 3:17 எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லல, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அப்ப நம்முடைய தேவன் எப்ப நமக்கு தேவன்? நம்ம ஆராதிச்சா அவர் நம்முடைய தேவன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்ததுனால அவர் நம்முடைய தேவன் அல்ல. நீங்க ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் அடுத்த 6வது அதிகாரத்தில் நடந்துச்சு. தானியேல் 6வது அதிகாரத்துல தானியேலுக்கு நடக்குது. என்ன நடக்குது? ராஜா ஒரு சட்டம் போட்டார், அடுத்த 3 மாசத்துக்கு ராஜாட்ட தவிர வேற யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. யாருக்கு என்ன தேவைனாலும் யார்கிட்ட வந்து கேட்கணும்? ராஜாட்ட வந்து கேட்கணும். யாரும் தங்கள் தேவர்களை நோக்கி என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டார். என அந்த சட்டம் எழுதப்பட்டது என்று தெரிந்ததுக்கு அப்புறமும் தானியேல் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்புறம் என்ன கொஞ்சுவாங்களா? என்ன பண்ணாங்க? தூக்கி சிங்கக்கவியில போட்டாங்க. ராஜா வந்து சொல்றாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? பாருங்க, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்கல, அல்ல உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லல. என்ன சொல்றாரு? எப்படி நம் தேவன் அடையாளப்படுத்தப்படுகிறார்? இவர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாறணும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? லைஃப் ஸ்டைலா என்ன செய்யணும்? ஏதோ ஏதோ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படின்னு இருந்தா அது பெயருக்கு நம்ம சொல்லிக்கலாம், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கர்மேல் சபை விசுவாசி தான், நானும் மெம்பர்ஷிப் மீட்டிங் போனேன், எனக்கும் ஒரு உறுப்பினர் அட்டை என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். நாங்களும் 10ஓட 1 11 உங்களை என்ன செஞ்சுக்கிடுவோம்? சேர்த்துக்கிடுவோம். ஆனா தேவன் தன்னை உங்களோட அடையாளப்படுத்தணும்னா நீங்கள் அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யோசிங்க பார்க்கலாம். பல நேரம் நம்ம கடவுள்னா அவர் கொடுக்கணும், நடத்தணும்,
தேத்தணும், ஆத்தணும், அப்புறம் நம்ம கூடவே இருக்கணும். நம்மலாம் நைட்டு தூங்கணும், அவர் மட்டும் முழிச்சிருக்கணும். நம்ம என்ன வேணாலும் சேட்டை பண்ணுவோம், ஆனால் நம்ம பாவத்தை மட்டும் அவர் கழுவிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், நம்ம வேணும்னே போய் குழியில் விழுவோம், ஆனால் அவர் தாங்கணும். அப்படிதான் நான் சொன்னா, உப்பரிக்கையின் மேலே கொண்டு போய் இயேசுநாதரை நிறுத்திட்டு, தாழ குதியும் தூதர்களுமை தங்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்களே. நல்ல வேலை தாழ குதிச்சிருந்தாருன்னா உடம்புல 124 ஃப்ராக்சர் என்ன செஞ்சிருந்திருக்கோம், வந்திருக்கோம். ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யாத. ஆனா இன்னைக்கு பரீட்சை தானே பாக்குறாங்க. நான் அப்படித்தான் இருப்பேன், ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் என் குணம் மாறாது, என் பேச்சு மாறாது, என் செயல் மாறாது. ஆமா, நானாவே இருப்பேன், நீர் கடவுளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீர் கடவுளே இல்லை. ஏன் கடவுள் இல்லை? நீர் எனக்கு கொடுக்கல, நீர் என்னை காப்பாத்தல. பாருங்க, கை உடைஞ்சு போச்சு, காப்பாத்தினீரா கடவுளே? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா காப்பாத்த வேண்டாமா? அதுல இவங்க பாடே பெரும்பாடு. இதுல அழிகிற ஜனத்துக்காக இவருடைய மனதுருக்கம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் சுனாமியில அத்தனை பேரு சாகுறான் பாருங்க. இதுல இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனா சிஸ்டருடைய மாப்பிள்ளை இறந்துட்டாருன்னு எத்தனை பேருக்கு பொங்கிக்கிட்டு வருதுங்கிறீங்க. ஏன் அவர் மரிக்கணும்? நல்லா ஒன்ன விளங்கிக்கோங்க, சாவுக்கு மட்டும் இலக்கணமே கிடையாது. அது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல ஓவரா கத்தினா உன் சாவும். நான் என்னத்த சொல்ல, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாவுன்னு ஒண்ணு இருக்க போய் தான் மனுஷனுக்கு கொஞ்சமாவது கடவுள் பயமே என்ன செய்யுது, இருக்குதுங்க. நான் இப்படித்தான் சாகணும்னு மனுஷன் நினைச்சு வச்சு அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பயப்படுவான் நம்ம கடவுளுக்கு. சாவுக்கு நல்லவன் கெட்டவன் கிடையாது. நல்லவன்லாம் சாக மாட்டான், கெட்டவன் எல்லாம் சாவான், அப்படி இருக்குதா? கிடையாது. அல்லது கெட்டவன்லாம் சாக மாட்டான், நல்லவன்லாம் சீக்கிரம் சாவான், அப்படி இருக்குதா? கிடையாது. நல்லவன் ரொம்ப காலம் வாழ்வான், கொஞ்ச காலம் வாழ்வான். கெட்டவனும் ரொம்ப காலம் வாழ்வான், கொஞ்ச காலம். எந்த வரமுறையும் கிடையாது. சாவுக்கு வயசு இருக்குதா? 1ல் சாகுறவங்க இருக்காங்க, 1.5ல சாகிறவங்க, 2ல் சாகிறவங்க, 2.25 சாகிறவங்க, 3ல் சாகிறவங்க, 3.25 சாகிறவங்க இருக்கான். எந்த வயசுன்னு கணக்கே கிடையாது. ஆமா, இப்ப 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம் நம்ம? கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. இப்ப இவர் 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார்ல, இப்ப என்ன சொல்றோம்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. சொல்றது புரியுதா? ஒரு நாளும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. கர்த்தர்ட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆளே கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் அவருடைய சிருஷ்டிப்பு. புரியுதா? அதனால கடவுளை பரீட்சை பார்க்க கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அதை அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? உங்கள்கிட்ட ஒருத்தர் தர்மம் கேட்கிறாரு, ஒரு 5 ரூபா தாங்க. அதுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? வரமாட்டேன், நான் இதுக்கு உனக்கு தரணும், உனக்கு தான் நல்லா கை கால்லாம் இருக்குல்ல, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்குற? நேத்தாண்டா கொடுத்தேன், ஏன்டா டெய்லி என்கிட்ட கேட்பியா? நான் தான் இருக்கேன், அவன்கிட்ட கேட்க மாட்டியா? ஒரு 5 ரூபா கொடுக்குறதுக்கு நீ இவ்வளோ விளக்கம் பேசுற. அவர் உன்னைய தப்பு வைக்கணும், உன்னைய காப்பாற்றணும், உனக்கு கொடுக்கணும், உன்னைய ஆத்தணும், தேத்தணும்னா அவர் தகுதி எதிர்பார்க்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. அப்ப எப்ப அவர் நம்முடைய தேவன்? நாம் ஆராதித்தால் தான் அவர் நம்முடைய தேவன். சரி, ஆராதனைனா என்ன? ஆராதனைனா இப்ப காட் அப்படின்னாலே who is to worship, ஆராதிக்கப்பட வேண்டியவர் தான் தேவன், நமக்கு தெரியும். ஆராதனைனா என்ன? ஆராதனை என்பது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மதிப்பை கொடுப்பதுதான் ஆராதனை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மதிப்பை,
ஒருவருக்கு கொடுப்பதுதான் ஆராதனை. புரியுதா? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஒரு செல்வந்தர், அவர் பணத்தை ரொம்ப மதிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அவர் செல்வந்தராகவே என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஸோ அவருக்கு எதான் முக்கியம் வாழ்க்கையில? பணம் தான் முக்கியம். உறவுகள் முக்கியமா? இல்ல, பணம் தான் முக்கியம். சரி, தன்னுடைய சரீர சுக நலன் முக்கியமா? இல்ல, அவருக்கு எதான் முக்கியம்? பணம் தான் முக்கியம். இப்ப அவர் எதை ஆராதிக்கிறார்? பணத்தை ஆராதிக்கிறார். அவர் பணத்தை ஆராதிக்கிறார் என்று எப்படி நாம் சொல்லுகிறோம்? அவர் இந்த உலகத்திலேயே எதைத்தான் மதிக்கிறார்? பணத்தை தான் மதிக்கிறார். புரியுதா? சோ இதே மாதிரி பொருட்களை மதிக்கிறவங்க இருக்கிறாங்க, உறவுகளை மதிக்கிறவங்க இருக்கிறாங்க, பதவியை மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பெரிய மதிப்பாய் தெரியும். they are worshipping them. ஒரு வயதான தாத்தா பாட்டி எனக்கு தெரியும். அவங்களுக்கு பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தான் எல்லாமே. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க முழுசு எந்த துதி பாடுவாங்க? பிள்ளைகள் துதி பாடுவாங்க. அப்ப அவர்கள் இந்த உலகத்திலேயே மதிப்பது எதை? அப்ப they are worshipping the children. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாம் எதை அதிகமாய் மதிக்கிறோமோ அதை ஆராதிக்கிறோம் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நாம் எதை அதிகமாய் மதிக்கிறோமோ அதை என்ன செய்கிறோம்? சரி, இப்ப நம்ம எதை பெருசா மதிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் தேவனை தான் பெருசா மதிக்கணும். உலகத்துல நீங்கள் எதை பெருசாய் மதிக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதை பெருசா மதிக்கிறீங்க? இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரை ஆராதித்தார்கள்? தேவனை ஆராதித்தார்கள். தானியேல் யாரை ஆராதித்தான்? இத்தனைக்கும் தானியேலுக்கு ஆராதிக்க நிறைய இருந்துச்சு, ஆராதிக்கிறதுக்கு ஒரு பதவி இருந்துச்சுங்க. அவை 127 தேசத்தை ஆண்ட அந்த சக்கரவர்த்தியின் கீழ் பைனான்ஸ் மினிஸ்டர். புரியுதா? அவனுக்கு ஆராதிக்க அந்த பதவி இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா அவன் எதை ஆராதித்தான்? தேவனை ஆராதித்தான். எத்தனை பேர் தேவனை ஆராதிக்கணும்னு இதுல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு. நம்ம சொல்றோம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத சாதாரணமா நம்ம சொல்றோம். ஆனா அந்த ரங்கத்துல உள்ளான இருதயத்துல நம்ம யாரை ஆராதிக்கிறோங்கிறது உங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். யார? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேனே. இப்ப அந்த செல்வந்தர், பணத்தை பெருசா மதிக்கிற அந்த செல்வந்தர் எதை இழந்தா ரொம்ப வருத்தப்படுவார் சொல்லுங்க? மனைவி இறந்தா வருத்தப்படுவாரா? ஒன்னும் படமாட்டார். சரி, தனக்கே காலை எடுக்கணும்ட்டாங்க, வருத்தப்படுவாரா? ஆனா எப்ப வருத்தப்படுவார்? ஐயோ, பணம் போயிடுச்சுன்னா என்ன செஞ்சிருவாரு? உயிரே என்ன செஞ்சிருவாரு? ஏன்னா அவர் உயிரே இதுல தான் இருக்குது, பணத்துல தான் இருக்கு. சரி, நான் சொன்னேன்ல ஒரு வயதான தாத்தா பாட்டி, அவங்க எப்ப வருத்தப்படுவாங்க? ஆமா, அந்த பிள்ளை ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து முட்டியில கொஞ்சம் ரத்தம் வந்துடக்கூடாது, துடிச்சிருவா அப்படி. புரியுதா உங்களுக்கு விளக்கம்? ஆமா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம் சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு இந்த உலகத்துல எப்ப கவலை வரணும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் வேணும் சொல்லுது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதாவது யாராலும் எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் தான் தேவன். அந்த தேவனை மரியாள் பற்றி கொண்டாள். அப்ப தேவனை வொர்ஷிப் பண்றவங்களுக்கு இந்த உலகத்துல கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம வேற எதை இழந்தும் கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எதை பெருசா மதிக்கிறோம்? தேவனை பெரிதாய் மதிக்கிறோம். சரி, தேவனை ஆராதிக்கிறதுனா என்ன? ஆராதனைனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவனை ஆராதிக்கிறதுனா என்ன? 3 காரியம். இடைவிடாமல்
அவரை நினைத்து, எப்போதும் அவரை துதித்து, இருதயத்தில் அவரை வைத்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் ஆராதனை. தேவன் ஆராதிக்கிறதுனா என்ன? 3 காரியம். இடைவிடாம நம்முடைய நினைவு, எப்போதும் நினைவுல யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். வாயில அவருடைய துதி, ஸ்தோத்திரம், அவரை உயர்த்துகிற துதி எப்போதும் நம்முடைய வாயில இருக்கணும். 3வது, அவருக்கு பிரியமானதையே செய்யணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு பிரியமானதையே நம்ம செய்யணும். ஏன்னா அவரை நம்ம பெருசா மதிக்கிறதுனால அவருக்கு பிரியமில்லாத செஞ்சு அவரை நம்ம துக்கப்படுத்துறதுல நமக்கு உடன்பாடு இல்ல, இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தேவன் ஆராதிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இடைவிடாமல் அவரை நினைத்து, எப்போதும் அவரை துதித்து, அவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்றதுக்கு பேர் தான் என்னது? இப்ப நீங்க ரோமர் 12:1 பாருங்களேன். ஆராதனையை பற்றி அங்க ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுத்துருக்குது. அது இதோட ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க எது புத்தியுள்ள ஆராதனை. உங்க சரீரத்தை என்ன செய்யணும்? நீங்க ஒப்பு. இதுக்கும் நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேபுகாத்நேச்சார் சொல்றாரு இந்த ஆபேத்நேகோ 3 பேரை பற்றி. என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பாத்தீங்களா? அப்ப சரீரம்ங்கிறத வாழ்க்கைன்னு நம்ம பொதுவா வச்சுக்கிடுவோம். சோ எத்தனை பேர் உங்க வாழ்க்கைய கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? அந்த ஒப்பு கொடுத்தல் தான் ஆராதனை. பாருங்க, வெறும் நம்ம வாயிலிருந்து துதி வர்றது மட்டும் ஆராதனை இல்லை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், பாடுறோம், வர்ஷிப் பண்றோம், அது மட்டும் ஆராதனை ஆகிவிடாது. புரிஞ்சுக்கோங்க. அங்கதான் ஆண்டவரும் தன்னை அன்பு கூறுவதற்கு, தன்னை ஆராதிப்பதற்கு என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்னா, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. இப்ப என்னுடைய வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன துதி? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனா என் மைண்ட்ல இன்னைக்கு கத்திரிக்காய் தான் வீட்டில் இருக்குது, இன்னைக்கு கறி குழம்பு இந்த அம்மா வைக்குமான்னு நமக்கு தெரியல, திருப்தி அடைகின்றே, தினமும் கறி கிடைக்குமான்னு தெரியல, இன்னைக்கு மத்தியானம் கறிச்சோறு வீட்டில் இருக்குமா. பாருங்க, என் நினைவு வேற ஏதோ இருக்குது, ஆனா வாய் என்ன பண்ணுது? இல்லாட்டினா நாங்க விட மாட்டோமே, சத்தமா துதி, வாயை திறந்து துதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம துதிக்கிறோம். ஆனா இருதயம் சரி. அதே நேரத்துல நமக்கு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்ல. நான் என் இஷ்டத்துக்கு போறேன், என் வழி அவருக்கு பிடிக்குது பிடிக்கல, அவருக்கு சித்தம் இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் பாட்டுக்கு என் வழி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது உண்மையாய் நான் தேவனை ஆராதிப்பதாக இருக்குமா? அதைத்தான் நீங்க யோசிக்கணும். இருக்குமா? அப்ப எனக்கும் தானியேலுக்கும் வித்தியாசம் இருக்குது, எனக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல மாறினாத்தான் அவ்வளோ பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில என்ன செய்யும்? நடக்கும். நான் தானியேலை போல மாறினாத்தான் அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். தெரியும், தானியேல் பெரிய உத்தியோகம், பெரிய சம்பாத்தியம், பெரிய மாமன்னன் பக்கத்துல அவர் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, பெரிய வசதியான தங்குமிடம் எல்லாம் இருந்தாலும் தானியேலுடைய சிந்தனையில யார் நிறைஞ்சிருக்கிறா? கர்த்தர். அவருடைய வாயில எப்போதும் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய வழிகள் எப்படி இருந்துச்சு? தானியேல் வேதம் சொல்லுது, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்ப அவனுக்கு ஒரு தெளிவு இருக்குது, ஆண்டவருக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, ஆண்டவர் பிடிக்காத பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்ன, ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அவரு நம்மளை பத்தி நல்ல சாட்சி என்ன செய்யணும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் சொல்லணுங்கிறது அவசியம். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவனுக்காகத்தானே வாழ்றோம். நம்மளை சுத்தி இருக்கிறவன் நம்ம ஸ்டைலா இருக்கான்னு நினைக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவன்
நம்ம அழகா இருக்கிறோம், நல்லா உடுத்தி இருக்கிறோம் நினைக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவன் நம்மளை நல்லா மதிக்கணும் நினைக்கிறோம். தேவையே இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும், இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமா. ஏங்க யாருங்க காப்பாற்ற முடியும்? அக்கினி சூளையில அக்கம் பக்கத்தில் இருக்கணும் வருவான்? வரமாட்டான், ஓடிடுவான். நாம் ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை தப்பு வைப்பார். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை உயர்த்துவார். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குறைவுகளை நிறைவாக்குவார், நம்மை விடுவிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நமக்கு சுகம் தருவார். நான் சொல்றது புரியுதா? சும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஆமா, மல்லிகாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சிங்கப்பூர்ல லட்சமா சம்பாதிக்கிறாங்கோ தெரியுமா? சும்மா வரலங்க. அந்த பிள்ளை அப்படி ஜெபிக்கும், வேதம் வாசிக்கும், உத்தமமா கர்த்தரை பின்பற்றும், சபையை உண்மையா நேசிக்கும். எங்களுக்கு தெரியும் நிச்சயம் இன்னைக்கும் கர்த்தர் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆமாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா, என்ன? ஜீசஸ், அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, நல்ல வாலிப வயது. அப்படின்னா கொஞ்சம் வால் முளைச்சு தானே இருக்கணும். அது அந்த வயசுல முளைக்க வேண்டியது. ஸோ அவனுக்குள்ளேயும் பலவிதமான ஆசைகள், உணர்ச்சிகள்லாம் இருக்கும். அப்பா அவன் வேலை பார்த்த இடத்துல அந்த வீட்டிலே இருக்கிற பிள்ளை லவ் லெட்டர் கொடுக்குது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமா. ஆனா இவன் யோசிக்கிறான், நம்ம சர்ச்சுக்கு போறோம், பாஸ்டர் மூஞ்ச வேற என்ன செய்யணும், பார்க்கணும், என் நேரமும் பரிசுத்தம், நீதி, உண்மை, ஒழுக்கம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. வேண்டாம், போயிடுறான். ஆனா அந்த பிள்ளை விட மாட்டேங்குது. ஆமா, வந்து சட்டையை பிடிச்சி இழுக்கிற வரைக்கும். எப்படிங்க ஒரு மனுஷன் சோதனையை தாங்க முடியும்? ஆனா ஏன் யோசேப்பு அவளை உதறி விட்டு ஓடினான் தெரியுமா? ஐயோ, பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல அடி உரிச்சிருவாங்க, பாஸ்டருக்கு தெரிஞ்ச அசிங்கமா போயிடும். இதெல்லாம் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் கிடையாது. அவன் யாரை பெருசா மதிக்கிறான்? தேவனை. அப்ப அவர் துக்கப்படக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத நான் செய்ய, அவருக்கு முன்பாக அவன் இவளை மதிக்கவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த வேல்யூவிங் தான் ரொம்ப முக்கியம். எதை நம்ம மதிக்கிறோம், எதை பெருசா நினைக்கிறோம். அவன் இந்த பாலியத்துக்குரிய இச்சைய ஒரு பொருட்டா என்ன செய்யல. அவனுக்கு எது பெரிய மதிப்பா தெரிஞ்சு? கர்த்தர். கர்த்தர் எங்க? இவங்கெல்லாம் மனுஷர் தானே, இவங்களும் நம்மை போல பாடுள்ளவர்கள் தானே, நம்மை போல சோதிக்கப்பட்டவர்கள் தானே. அப்ப அவர்கள் ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னா அதே வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா? முடியாதா? முடியும். அதனால யோசேப்பு எதை தெரிந்து கொண்டான்? தேவனை ஆராதிக்கிறத, தேவனுக்காக வாழ்ற, தேவனை பிரியப்படுத்துறத. ஃபாதர் கூட தானே பாடுறாரு, பேரின்பம் நீர்தான் ஐயா, நிரந்தர பேரின்பமே. எது பேரின்பம்? இயேசுதான் பேரின்பம். எத்தனை பேருக்கு இயேசு பேரின்பம்? நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ரிலிஜியன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஃபார் த லா. புரியுதா? சில பிரமாணங்களுக்கு உட்பட்டு சில கட்டுப்பாடுகள், இது கிடையாது. அதுல ஒரு போதை இருக்குதுங்க. புரியுதா? மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருந்தான்னா, உட்காரே, எந்திரிக்க கூடாது, 12 மணி நேரம் எந்திரிச்ச கொன்னு விடுவேன் அப்படின்னு எதுவும் சட்டம் இருக்குதாங்க? அதே வீட்டில் தான் மார்த்தாள் என்ன செய்யறா இருக்கா. இவளும் எந்திரிச்சு போனாலும் போமான்னு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுவார். ஏமான்னு கூட என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. கொஞ்சம் பேர் வந்தான், நாங்கெல்லாம் போறோம், எல்லாம் உங்க பின்னாடி வர்றதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னு. போப்பா போப்பா போயிட்டான். இங்க கொஞ்சம் பேர் இருக்கான், இப்படி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா முழிக்கிறீங்க, நீங்களும் போறீங்களாடா? போனா என்ன செய்ய, போ.
அவன் சொன்னாங்க, யார் இடத்துல போவோம்? எங்க போதையே நீர்தான் ஐயா, எங்க பேரின்பமே நீர்தான் ஐயா, எங்க ஆசையெல்லாம் நான் ஐயா, போதையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். நல்லா விளங்கிக்கணும், ஆராதனைங்கிறத நல்லா விளங்கிக்கணும். ஏதோ சில இதுக்கு கட்டுப்பட்டு. எத்தனை பேருக்கு தேவ சமூகம் பேரின்பமா இருக்குது? அதுதாங்க ஆராதனை. தேவ சமூகம் பேரின்பமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனையை தவிர வேற எந்த கட்டுப்பாடும் ஆண்டவருக்குள்ள கிடையாது. புரியுதா? அப்ப யோசேப்பு, ஐயோ இவ வேற வர்றாளே, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் என்ன செய்யல. அவனுக்கு இது ஒரு ஆளாவே தெரியல. என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படிதான் அவனுக்கு இது ஒரு ஆளாவே தெரியல. என்ன, அவன் ஏற்கனவே பேரின்பத்துல மூழ்கி கிடக்கிறான். அப்ப இந்த சாத்ராக் மேஷாக், ஏய் அக்னியில தூக்கி போட்டுருவேன், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அது இவங்களுக்கு ஒரு இதாவே என்ன செய்யல. எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், இல்லைன்னாலும் போடியா. ஏன்னா அவர் எங்கள் நினைவில் நிறைந்திருக்கிறார், எங்கள் வாயிலே துதியாயிருக்கிறார், எங்க இருதயம் அவரைத்தான் பின்பற்றி போகுது. நிறைய மறுரூபம் நமக்குள்ள வரணுங்க. நம்ம நிறைய பேர் நல்லவங்க தான். ஏன் எல்லாருமே நல்லவங்கனே வச்சுக்கிடுவோமே, எனக்கு என்ன உங்க மேல பகை, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா நிறைய மாற்றங்கள் தேவை. ஏன்னா ஆமா, ஒரு சகோதரி வந்தாங்க, கோதுமை வாங்கிட்டு வந்தேன், கோதுமைக்குள்ள ஒரு பொட்டணம் திருநீர் இருந்துச்சு. என்ன நடக்கும்னே தெரியல, ரொம்ப கலக்கமா இருக்கு, ஒரு வாரமா அப்படின்னுச்சு. ஏமா அப்படி தூக்கி போட்டு நீ வாட்டுக்கு எப்பயும் போல இருக்க வேண்டியதானம்மா. இப்ப நான் சொன்னேன், உங்க சிந்தையெல்லாம் யார் நிரம்பி இருக்கணும், அதையே ஏன் ஒரு வாரம் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதுவுமே இங்க இருக்க கூடாதுங்க. இங்க இருக்கிறதெல்லாம் யாரு? கர்த்தர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர் எனக்காக செய்ய போகிறார். ஏங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் இந்த யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு கால அவகாசம் ஆச்சுங்க. அந்த 13 வருஷமும் அவனுடைய நினைவெல்லாம் அந்த தரிசனங்கள் தான் நிரம்பி இருக்கு. கர்த்தர் எனக்காக செய்ய போகிற காரியங்கள், கர்த்தர் எனக்காக செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்க சிந்தனை மண்டலத்துல எது நிரம்பி இருக்கணும்? தேவனுடைய கிரியைகள். அப்ப வாயிலே எது இருக்கணும்? கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் தேவன் ரொம்ப பெரியவர், அவர் பவர்ஃபுல் காட். ஆமா, ஓம்னிபோட்டன்ட் காட். எந்நேரம் வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார். ஆமா, புலப்பம் இருக்கவே கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆராதனைக்கு? சரி, கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மூணாவது என்னன்னா, இவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். சாத்தான் காதுக்குள்ளன்னு சொல்லுவேன், டே அப்படி ஒரு வேலை நடக்கலன்னா என்னடா பண்ணுவீங்க? நிறைய நேரம் அப்படி நெகட்டிவா வரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொன்னாங்களே தவிர, அவர் தப்புவியாமல் போயிட்டாருன்னா நாங்கள் என்ன செய்ய அப்படிலாம் யோசித்தாங்களா? கிடையாது. இந்த உலகத்தில் 3 தீமை இருக்குது. ஒன்று அவமானம், இன்னொன்று சம் கைண்ட் ஆஃப் ஈவில், தீமை, மூணாவது மரணம். இந்த 3க்கு பயந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை தப்பா பண்றோம். சரியா? இப்ப இவங்களை அக்கினியில தூக்கி போட சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்கும் போது சுத்தி இருக்கிறவன்லாம் நான் பாராட்டவா செஞ்சிருந்திருப்பான், அசிங்கமா பேசி இருந்திருப்பான். ஏண்டா இப்படி இந்த கடவுளை நம்பி போன பாரு, இது தேவையா உனக்கு? ராஜா சொன்னா வணங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சுத்தி இருக்கிறவன்லாம் அசிங்கமா திட்டி அவமானம். அடுத்து கெட்டுறான், மேல இருந்து கீழே வரை கெட்டுறான், தீமை. மூணாவது தூக்கி உள்ள போடுறாங்க. ஏங்க அக்கினி சூளையில போடும்போது என்ன நினைவு வரும்? ரைட்ரா,
முடிஞ்சு பாய் பாய் போயிட்டு வரோம், கத்தாவே ஆவியை எடுத்துக்கொள்ளும், முடிஞ்சு. அப்படிதானே யோசித்து இருந்திருப்பான். ஏங்க இன்னைக்கு தான் நமக்கு அது ஒரு வரலாறா தெரியுது. உள்ள போட்டாலும் அவங்களுக்கு அக்கினியின் மனம் அவங்க மேல வீசாத, அவங்க அப்படியே உலாவுறாங்க. இப்ப அவனுக்கு தெரியுமா அது நம்ம இப்படி உள்ள உளுந்த உடனே அப்படியே எந்திரிச்சு நடக்க போறோம் தெரியுமா? அப்ப அவன் உள்ள போகும்போது என்னதான் யோசிக்கிறான், ரைட்டு முடிஞ்சு மரணம். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எந்த கலக்கமும். நீங்க நிறைய பேர் இந்த மூணைத்தான் வச்சே வாழ்றோம். அசிங்கப்பற்ற கூடாதுரா, அப்ப என்னென்னலாம் செய்யலாம், செய்யறது ஃபுல்லா அநியாயம். எதுக்காக இந்த அநியாயம் எல்லாம் பண்ற? அசிங்கப்பற்ற கூடாது. உன்னைய மேன்மைப்படுத்துறது மகிமைப்படுத்த போறது கர்த்தர் மட்டும்தான். மற்றபடி நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு நீ எடுக்கிற எல்லாமே வேஸ்ட் தான். நான் சொல்றது புரியுதா? அது உங்களை கர்த்தரை விட்டு தான் என்ன செய்யும், தள்ளி கொண்டு போகும். எதை பத்தியும் கவலையப்படக்கூடாது. அது மாதிரி தீமை நடந்துருமோ பாருங்க, கட்டி தூக்கி போடுறான், அப்படி மாதிரி நம்மளுக்கு ஏதாவது கவலையப்படக்கூடாது. சாவு வந்துடுமோ பயப்படவே கூடாது. எங்க சாவுக்கு பயமே இல்லை பாஸ்டர் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு. உங்க கையில் இருக்கா என் கையில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரி கவனிங்க, இந்த உலக வரலாற்றையே இயக்குகிறவர் யார்? கர்த்தர். தெரியுமா? இந்த உலக வரலாற்றையே இயக்குகிறவர் யார்? கர்த்தர். இந்த கர்த்தருக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். இப்ப இவங்க அக்கினி சூளையில தூக்கி போடப்படுகிற வரைக்கும் கர்த்தர் திரும்பி கூட பார்க்கல. இங்கதான் நமக்கு ஆண்டவர் மேல கடுப்பாயிருது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நம்மளை கொஞ்சமாவது பார்க்கிறாரா? அவர் பார்க்க வேண்டிய நேரம் என்ன செய்வாரு? ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன ரொம்ப முக்கியம்? டைமிங். ஏன்னா எந்த ஒரு கதையிலையும் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு ஜோக் அடிக்கணும்னா டைமிங்ல அடிச்சா தான் அதுக்கு பேர் ஜோக்கு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்களா சொல்லிக்கணும் ஒரு ஜோக்கு சொன்னேன் அப்படின்ட்டு. ஒரு செகண்ட் பின்னாடி சொன்னாலும் சிரிப்பு வராது. அது மாதிரி ஒரு அள வைக்கிற மாதிரி சென்டிமெண்டா ஒரு காரியம் சொன்னாலும் டைமிங்ல சொன்னா தான் அழுக வரும். புரியுதா? ஆமா. ஸோ இந்த மாதிரி பேசுறதுல டைமிங் ரொம்ப முக்கியம். தேவன் எல்லாமே எப்படிதான் செய்வாரு? ஏன்னா அவர் இதுவரைக்கும் தோற்று போனதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் டைமிங்ல எல்லாம் பண்றவர். காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணியை திராட்சை ரசம் ஆக்கணும்னு சொன்னப்ப என்ன சொன்னாரு? என் வேலை சொல்லிட்டாங்கன்னு படக்குன்னு எந்திரிக்கல. அது மாதிரி நீங்க ஜோமன்ட்டீங்கன்னு எந்திரிச்சிட மாட்டார். புரியுதா? 12 மணி ஜோம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட மாட்டாரு. ஜோமன்ட்டான்ல வீட்டுக்கு போய் சொல்லு, நான் செய்ய வேண்டிய நேரம் என்ன செய்வேன் செய்வேன். ஆனா ஒண்ணு நிச்சயம்ங்க, அவர் டைரக்டர்னா அந்த படத்துல ஹீரோ யாரு? நம்ம தாங்க. அவரா? ஏங்க அவர் டைரக்டருங்க, வேலையை மாத்தி விட்டுறாதீங்க. அவர் டைரக்டர், ஹீரோ யாரு? நம்ம தான். அப்ப அந்த டைரக்டர் யாரை தான் ஜெயிக்க வைப்பாரு? வில்லனையா ஜெயிக்க வைப்பாரு? வில்லனை ஜெயிக்கிற வைக்கிறவெல்லாம் டைரக்டரா? அசிங்கமா திட்டுவாங்க. சோ டைரக்டர் யாரை தான் ஜெயிக்க வைப்பாரு? அவன் தீக்குள்ளேயே போட்டாலும் எந்திரிச்சு வெளியே வருவான். அவன் தான் ஹீரோ. அவனை வெளியே வர வைக்கிறவர் தான் நல்ல டைரக்டர். அவர் வாட்டுக்கு உள்ளே கொண்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே கண்டமணிக்கு திட்டுவான் டைரக்டரை. உண்மையா இல்லையா? அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுநாதரே எங்க போயிட்டு தான் வெளியே வந்தாரு? கல்லறைக்குள்ள போயிட்டு தான் வெளியே வந்தார். நான் சொல்றது புரியுதா? இவங்க கூட என்ன பேசிக்கிறாங்க? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வரும். நான் டைம் வரலடா, வருவேன், ஆனா வர வேண்டிய நேரம் வருவேன். இவங்க அப்படி சொன்ன உடனே சிலுவையில இருந்து இறங்கி வரலன்னு உடனே ஒன்னும் பவர் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவனுக்கு ஒரு பயம் இருக்கு. இருக்க போய் தானே கல்லறைக்கு சீல் எல்லாம் போட்டான். ஆனா என்ன சீல் போட்டா என்ன, சொன்னபடி வருவேன். 3வது நாள் கல்லறை ஏற்றிட்டு இப்படி வந்தார். பார்த்தீங்களா? அதுதான் இயேசுநாதர். அப்ப உங்க வரலாற்றுல யார் ஹீரோ?
இன்னும் நம்பிக்கை வரல. வாருங்களேன், ஒரு மணி நேரம் பேசியாச்சு, இன்னும் நம்பிக்கை என்ன செய்யல. உங்க ஹிஸ்டரியில யார் ஹீரோ? யார்? ஓ, நீங்கெல்லாம் ஹீரோயினா? அதுதான் யோசிக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஹீரோ, நீங்கெல்லாம் ஹீரோயின். டைரக்டர் யாரு? நம்ம தெய்வம் கர்த்தராகிய இயேசு. நம்ம ஹிஸ்டரியில நம்மளை தான் ஆண்டவர் ஜெயிக்க வைப்பாரு. அதனால ஒரு நாளும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் என்ன செய்யக்கூடாது. தப்புவியாமல் போனால் போச்சா தானே, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எங்க டைரக்டர் என்னையத்தான் ஜெயிக்க வைப்பாரு. இதுவரைக்கும் கிறிஸ்தவ சரித்திரத்துல அவரை ஆராதித்தவர்கள் தோற்றதே. அதனாலதான் யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவி சொல்றா, யோ இன்னுமா உயிரோட இருக்கிற? இன்னும் நீ உயிரோட இருக்கணுமா? அவன் சொல்றான், இருக்கணும்டி. பைபிள்ல எழுதல, ஆனா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். என்ன சொல்றான்? இருக்கணும். என்ன, இனிமேல் தான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் முடிஞ்சு நம்ம நினைக்கல, மனைவி நினைக்கிறா எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு. புரியுதா? ஆனா இவன் நினைக்கல. இவன் சொல்றான், எனக்கு இனிமைதான் ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இனிதான் நடக்க போகுது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் கடிஞ்சு காலங்கள்லாம் இருந்தாலும் என்ன ஒன்று 1000 மணி நேரம் ஜபம் எல்லாம் முடிஞ்சு வச்சு, அது 12 மணி நேரம் ஜபம் எல்லாம் முடிஞ்சு வச்சு. இப்போ 100 நாள் மறுரூப நாட்கள் ஞாபகம் இருக்கா? எத்தனைது? செப்டம்பர், அக்டோபர் 8, 20, 8, அக்டோபர் 8 வரைக்கும் அது முடிஞ்சு போகும். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் செய்ய வேண்டிய நேரம் செய்ய வேண்டியதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? அவர் ஆராதிக்கிறதுல தான் இருக்கணும். நம்மளை எப்படி தப்பு வச்சுக்கிடுவோம்? நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு எந்த லாயரை போய் பார்க்கலாம்? ஆமா, என்ன தந்திரமா எதையாவது பேசி நம்ம சமாளிக்கலாம். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு, நம்மளை உயர்த்துறது, நம்மளை காப்பாத்துறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது எல்லாம் யாரு வேலை? நம்ம வேலை என்னது? இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இடைவிடாமல் தானியேல் ஆராதிச்சுட்டு இருந்தான். சிங்கக்கீபில தூக்கி போட்டாம அங்கேயும் போய் என்னதான் பண்றான்? ஏன்னா அவன் வேலை என்னதான்? திரும்ப மேல கொண்டு வந்தாலும் என்னதான் செய்வான்? அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார், கனப்படுத்தினார். வேதம் சொல்லுது, 3 ராஜாக்களுடைய நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமா. ஸோ நீங்க பக்கத்துல பாசணும், நீ செய்ய வேண்டியதை செய்ய, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இப்ப என்ன பிரச்சனை? அவருக்கெல்லாம் பிளானை போட்டு கொடுக்கறது யாரு? விளங்குமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, டேய் எனக்கு இந்த பிளான் போட்டு கொடுக்குற வேலையை மட்டும் செய்யாத. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உனக்காக எல்லா பிளானையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? போட்டு வச்சுட்டேன். நீ இன்னைக்கு இருக்கிற சில விஷயங்களை வச்சு இது இப்படி இப்படி அப்படி இப்படி நடந்தா சரியா இருக்கும் நினைக்கிற. இல்ல இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். எல்லாரும் கையை விட்டு சொல்லுங்க, நடக்கிறது நடக்கட்டும். எண்டு என்ன அதுதான் நமக்கு. ஸோ நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. பாடிக்கிட்டே எந்திரிப்போமா? இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல கைதட்டி பாடுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஓ, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஓ ஹல்லேலூயா. என்னென்ன எதிர்பார்ப்பு தேவை, என்னென்ன ஏக்கங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும்
இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு சுகம் தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் நான் அவமானப்பட்ட இடத்துல என் தலையை நிமிரச் செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். நான் ஆராதிக்கிற தேவன் என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். சொல்லுங்க. இதை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஓ ராபா ஷாரா தலரமா, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். கவனிங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவங்க ஆராதிக்கிற தேவனை பற்றி இந்த அறிவு இருந்திருக்கவில்லை என்றால் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? வணங்கி இருந்திருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய நேரம் தப்பு பண்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவருங்கிற அந்த அறிவு நமக்கு, ஆமா, நம்மளை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றோங்க, நம்மளை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக திருடுறோம், நம்மளை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். தீமையை நன்மைன்னு சொல்றோம், நன்மையை தீமைன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளை காப்பாத்திக்கணும்ல, நமக்கு 4 சனம் வேணும்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மதிக்கணும்ல, நமக்கு 4 பேரை நல்ல சாட்சி சொல்லணும்ல. எவனும் வேண்டாம், எனக்கு என் கர்த்தர் போதும். இந்த 4 பேர் அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க, ஆனா அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்னை காப்பாற்ற தெரியும், என்னை உயர்த்த தெரியும், என்னை வழி நடத்த தெரியும், என்னை ஆசீர்வதிக்க தெரியும். அவர் என்னை வெட்கமடைய விடமாட்டார், என்னை அவமானப்பட விடமாட்டார், என்னை சாக விடமாட்டார். ஓ ராகாலாரா சங்குரா தலாரா மரா தலாரா பரதி அந்த ரமணா. இனி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நாள் கூட நெகட்டிவான எண்ணம் வரவே கூடாது. ஏன்னா உங்க கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எதை மட்டும்தான்? அவரை மட்டும்தான். அவரை ஆராதிக்கிறது, அவரை துதிக்கிறது, அவரை தியானிக்கிறது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது. இதுதான் நம்முடைய அதிகமான நோக்கமா இருக்கணும். அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கவனம் எப்போதும் உங்க மேலதான் இருக்கணும். ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறது, உங்களை துதிக்கிறது, உங்களை பாடுறது, உங்களை தியானிக்கிறது, நீங்க எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்றது, உங்க ஊழியத்தை செய்யறது, இதுதான் என் ஃபோக்கஸா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரணும், ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, என் ஃபோக்கஸ் எல்லாம் நீங்களா தான் இருக்கணும். ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்தணும், உங்ககிட்ட இருந்து நல்ல சாட்சியை வாங்கணும், உங்க மகத்துவம் என் மூலம் வெளிப்படணும், உங்க மகிமை என் மூலம் வெளிப்படணும்.